எல்லாரும் கைகளை தட்டி ஆறு. சமாதானமும் என்னுள்ளது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் நம் தேவன்
இரண்டாவது பாடலாக உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் என்ற பாடலை பாடி கைத்தட்டி உற்சாகமாக மனப்பூர்வமாக கர்த்தரை ஆராதித்து பாடலாம். ஆராதிக்கிறோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Hallelujah, 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 அழைத்தவரே நிருண்மையுள்ளவரே என்னை அழைத்தவரே நிருண்மையுள்ளவரே நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வம். கைகளை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்திரே உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்திரே நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. விசுவாசத்தோடு நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் நல்லவர்
எல்லாவற்றையும் படைத்தவர், வானாதி வானவர், வார்த்தைகள் சொல்லக்கூடாத தேவனா இருக்கிறார். அவரை சொல்லி பாடுங்க, அவர் சொல்லி பாடுங்க. அப்பா நீங்க வல்லவர், நீங்க நல்லவர், உம்மை போல் ஒரு தேவம் இல்லையே இயேசுவே. கண்களை மூடி ஆண்டவரே என் மேல் வைத்த அன்புக்காய் நன்றி செலுத்த போகிறேன். இந்த மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையை அப்பா எனக்கான ஆயுசை கூட்டி கொடுத்து எனக்காய் கிருபையை தனிமைப்படுத்தி எனக்காய் அன்பை ஏராளமாய் கொடுத்து எனக்காய் தயவை மனப்பூர்வமாய் பாராட்டி அப்பா என் மேல் வைத்த கிருபைக்காக என் மேல் வைத்த தயவுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். கையை தட்டி தேவ ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி தேவ ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே என் மேல் வைத்த அன்புக்காக என் மேல் வைத்த தயவுக்காக ஆண்டவரே எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு கிருபை, எவ்வளவு சொன்னாலும் போதாது. நீர் நல்லவர், நீ சர்வ வல்லவர், பரிசுத்தர் 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 பரிசுத்தராய் இருக்கிறீர், பரிசுத்தராய் இருக்கிறீர், பரிசுத்தராய் இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நம்மை மறவாமல் நினைக்கிறவர், நம்மை நேசிக்கிற கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுங்க. வாயிலிருந்து வார்த்தை வரட்டுமே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, ஆண்டவரே என்னை ஒப்பு வாலிப பிள்ளைங்க வாயிலிருந்து வார்த்தை வரட்டும். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே ஐ எம் சப்மிட்டிங் unto you Jesus. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை எடுத்து பிரயோஜனம் படுத்து ஆண்டவரே நான் வெறுமையா சாகக்கூடாது, தேவனுக்காய் பற்றி எரிந்து சாகணும். ஆண்டவரே நான் வெறுமையா மறித்து போக கூடாது, தேவனுக்காய் எரிந்து சாகணும் அப்பா, உமக்காய் நான் எரியணும். ஆண்டவரே தகப்பனே என்னை வாழ வைக்கும் தேவன் நீர். ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே இப்படியாய் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை முடிந்து செல்லும் போது ஒரு தேவ என்கவுண்டரை காணும்படியாக, ஒரு தேவன் சந்திப்பை அவர்கள் பார்க்கும்படியாக ஆண்டவரே இந்த நாள் எங்களோடு சந்திக்கிற நாளை கருதுகிறேன். God will meet you today. கர்த்தர் இன்னைக்கு உன்னை சந்திப்பாராக. கர்த்தாவே நீ எங்களை சந்திக்க போகிறீர். You will encounter us today. சொல்லுங்க மகளே யாரனா. யாக்கோபு என்ன பண்ணாரு? போராடி, அல்லேலூயா, போராடி ஜெபிச்சார். எல்லாத்துக்கும் போராடினாருங்க. முதல் மனைவியை கட்டிக்கணும்னு போராடினாரு, ரெண்டாவது கட்டிக்கணும்னு போராடினாரு, எப்படின்னா இந்த சொத்தை தங்க வச்சுக்கணும்னு சொல்லி போராடினாரு. அது மட்டும் இல்லாமல் கடைசியா கர்த்தரை பார்த்து சொல்லுறாரு, என்னை ஆசீர்வதித்தால் வரியே நான் உன்னை விட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தரிடம் போராடின யாக்கோபை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரை விடாதீங்க, அல்லேலூயா, கர்த்தரை விடாதீங்க. யாக்கோபை பெயர் சொல்லி அழைத்தவர் தானே, ஆனால் யாக்கோபுக்கு தெரியும் என் அப்பாவின் சந்நிதியில் வாழ்கிற நான் என் ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும் என்று சொல்லி. ஆனா யாக்கோபு விடல தெரியுமா? காலை பிடிச்சுக்கின்னு என்ன ஆசீர்வதிச்சா தான் என்ன பண்ணுவேன் நானு? விடுவேன். அல்லேலூயா, ஆமென். அப்படியா இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நம்ம எப்படி தெரியுமா? இந்த சந்தையில போறவங்க நம்ம எப்படி சொல்லு?
சந்தையில் போகிறவங்க, சந்தையில் போனால் என்ன பண்ணுவீங்க? அண்ணே 1/4 கிலோ தக்காளியே, அண்ணே அந்த உருளைக்கிழங்க நல்லா மோட்டாவாக இருக்கட்டும். அல்லேலூயா. நம்ம அப்படி இல்லையா, இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி தள்ளி போட்டு போகிறது. யாக்கோபு அப்படி இல்லைங்க, என்னை முழுமையாக ஆசீர்வதிச்சா தான் நான் உன்னை விடுவேன். அல்லேலூயா. முழுமைனா என் பேரே நீ மாத்தினா தான் விடுவேன் அர்த்தம் அது. அல்லேலூயா. கோழையா இருந்தவன், எத்தனா இருந்தவனை கர்த்தர் ராஜாவாய் மாற்றினாரா. அல்லேலூயா. அதுக்கு காரணம், ஆண்டவரே என்னை முழுமையான ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அல்லேலூயா. அப்படியா கேட்க யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபிச்சிடுவேன். சொல்லுங்க, என்ன பண்ண மாட்டேன்? நான் விட மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னால முடிஞ்சா எழுந்து நின்று பாடுங்க, இல்லைன்னா உட்காந்து பாடுங்க. அது கையை மட்டும் விட மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா கொஞ்சம் பேருக்கு கை இப்படி மடிங்கன்னு முட்டி நோவு, அதனால விட மாட்டேன்னு சொல்லி ஃப்ரீ பண்ணிக்கங்க கர்த்தர் சமூகத்தை. ஏன்னா காலை பிடிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் காலை பிடிச்சு ஆசீர்வாதம் கேட்கணும். நல்ல கிரிப்பு வேணும் இல்லையா? நல்ல கிரிப்பு இருக்கணும். நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி நல்ல உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. இப்படி நல்ல யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபிச்சிடுவேன். யாக்கோபை போல நான் ஓட்டுப்பா, எலியாவை போல நான் ஜெபிச்சிடுவேன். விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன். யாக்கோபை போல நான் யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபிச்சு. சொல்லுங்க, யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபிச்சு. விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே. அல்லேலூயா. 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 ரொம்ப சந்தோஷமாகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. கையை இப்படி ஆட்டுங்க, கை நோவாது. அல்லேலூயா. விட மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், விட மாட்டேன். ஏமே. அல்லேலூயா. மணி ஜாக்கப் விடாதீங்க, கர்த்தரை விடாதீங்க. விட மாட்டேன். யாக்கோபை போல நான் விட மாட்டேனே. விட மாட்டேன். யாக்கோபை போல நான் யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபிச்சிடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபிச்சிடுவேன். அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபிச்சிடுவேன். சொல்லுங்க, அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபிச்சிடுவேன். எந்துக்கும் சந்தோஷமா பாருங்க, இயேசுவே மாறுவரை ஜெபிச்சு எந்துக்கும் சந்தோஷமாய் மாறும் வரை ஜெபிச்சிடுவேன். இப்ப கையை உயர்த்தி விட மாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விட மாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபிப்பேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபிச்சிடுவேன். கார்மேல் பர்வதம் நின்றிடுவேன், அக்கினி இறங்குவதை ஜெபிச்சிடுவேன். கார்மேல் பர்வதம் நின்றிடுவேன், அக்கினி இறங்குவதை ஜெபிச்சிடுவேன். எலியாவின் தேவனே ஓ இறங்கி வாருமை. கேளுங்க, எலியாவின் தேவனே
எலியாவின் தேவனே இறங்கி. மீண்டும் சொல்லுங்க, எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே அப்பா இறங்கி வாரும் ஐயா. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே அப்பா இறங்கி வாரு. கையை உயர்த்தி விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். சொல்லுங்க, தாவீதை போல், தாவீதை போல் அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். கோலியாத்து வந்தால், கோலியாத்து வந்தாலும் இயேசுவின் நாமத்தாலே முறியடிப்பேன். கோலியாத்து வந்தால் இயேசுவின் நாமத்தாலே முறியடிப்பேன். இப்ப சொல்லுங்க, விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். சொல்லுங்க, விட மாட்டேன், விட மாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே, யாக்கோபை போல விட மாட்டேன், விட மாட்டேன். யாக்கோபை போல நான் விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். கையை தட்டி தேவனை மையப்படுத்தங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் என்னிடம் பேசினது, நான் உன்னை சந்திப்பேன், நான் உன்னை சந்திப்பேன். The God said, I will encounter you today. இன்னைக்கு நான் உன்னை சந்திப்பேன். சந்திக்கிற காரியம் சாதாரணமா இருக்காது, அது பெரியதாய் காணும். கர்த்தர் சந்தித்தால் ஒரு மாற்றுதல், கர்த்தர் சந்தித்தால் ஒரு புதிவு, கர்த்தர் சந்தித்தால் ஒரு நிறைவு, கர்த்தர் சந்தித்தால் ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் சந்தித்தால் வெறுமை மாறும், கர்த்தர் சந்தித்தால் பொறுமை கட்டளையிடுவார், கர்த்தர் சந்தித்தால் உன்னை மேன்மையாய் மாற்றுவார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்னைக்கு உன்னை சந்திப்பேன். I will meet you today. God meets us today. ஆண்டவரே, எங்களை சந்திக்கிறவர், எங்களை சந்திக்கிறவர், எங்களை சந்திக்கிறவர். அப்பா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எலியாவின் தேவனே, நீர் இறங்கி வாரும் ஐயா. கேளுங்க, எலியாவின் தேவனே, நீர் இறங்கி வாரும் ஐயா. கேளுங்க, கேளுங்க, இறங்கி வருவா. எலியாவின் தேவனே, இறங்கி வாரும் ஐயா. மீண்டும் கேளு, எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே அப்பா, இறங்கி வாரும் ஐயா. விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல விடவே மாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். எலியாவை போல நான் விடவே மாட்டேன். எலியாவின் தேவப்பா, இறங்கி
வாருமையா. எலியாவின் தேவனே, கேளுங்க, எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. அனுதினமும் உம்மில் நான் மலர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் மலர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று சொன்னீ. என் ஞான கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று சொன்னீ. அனுதினமும் உம்மில் நான் மலர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. சொல்லுங்க, அனுதினமும் அனுதினமும் உம்மில் நான் மலர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. அப்பா சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. அனுதினமும் உம்மில் நான் மலர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. சொல்லுங்க, அனுதினமும் அனுதினமும் உம்மில் நான் மலர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. அப்பா பிதாவே அன்பான தேவா, அனுதினம் உம்மில் நான் மலர்ந்திடுவேன். சொல்லுங்க, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே அன்பான தேவா, அனுதினம் உம்மில் நான் வளர்ந்து. சொல்லுங்க சொல்லுங்க, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே அன்பான தேவா, அனுதினம் உம்மில் நான் மலர்ந்திடவே அனுதினமும் உம்மில் நான். இயேசுவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் மலர்ந்திடவே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், உன்னை கண்மணி போல நான் உன்னை காண்கின்ற தேவன், உன்னை கண்மணி போல் உண்மை காண்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காண்பே. அவர் வாக்குரைக்கிறவர், அவர் வாக்குரைக்கிறவர், அவர் வாக்குரைக்கிறவர், அவர் வாக்குரைக்கிறவர். உனக்குள்ள அந்த உணர்வு வரட்டும், எங்க அப்பா உரைத்தால் நடக்கும், எங்க அப்பா சொன்னா நடக்கும், எங்க அப்பா சொன்னா ஆகும். அந்த உணர்வு உனக்குள்ள வளரணும், அந்த உணர்வு உனக்குள்ள வளரணும். கர்த்தரோட பிரசன்னம் உனக்குள்ள அசைவாடணும், கர்த்தர் பிரசன்னம் உனக்குள்ள அசைவாடணும். அப்பா பிதாவே என்று கூப்பிடும் போது, அப்பா பிதாவே என்று கூப்பிடும் போது அவர் காண்பவர் மட்டுமல்ல, அவர் வாக்குரைக்கிறவராக இருக்கிறார். When you call him as Abba Father, he says, I will take you as my son, I will take you as my daughter. உன்னை என் மகளாகவும் மகனாகவும் நான் அங்கீகரிப்பேன் என்று சொல்லி வாக்குரைத்தவராக இருக்கிறார்.
அவர் கேட்பற மட்டுமல்ல வாக்குரைக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு சகல பிரபுவா இருக்கிறேன், சகல விதத்தை படைத்தவரா இருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் மேல் அவ்வளவு அன்பு, என் மேல் என் அவ்வளவு அன்பு அப்பா. தகப்பனே, இந்த நாளும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உங்க பிரசன்னம் எங்கள் மேல் இறங்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களோடு கூட பேசினவர் நீ எலியாவின் தேவனே, எங்களுக்குள் இறங்கி வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும் ஆண்டவரே. இந்த ஆராதனை கடந்து செல்லும் போது ஒரு தேவ ஆசீர்வாதம், ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ தொடுதல், ஒரு தேவ என்கவுண்டர், தேவனை சந்தித்து நான் செல்லணும் அப்பா. உனக்குள்ள ஒரு இன்டிமசி எனக்கு உண்டாகணும், உனக்குள்ள ஒரு அழகான ஒரு உறவு எனக்கு உருப்படணும் அப்பா. நான் சாதாரணமா சாக கூடாது, மரித்தால் இயேசுவின் பிள்ளையாய் மறிக்கணும் ஆண்டவரே. மரணம் இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும் அப்பா. இப்படியாய் நான் வாழும்படியாக எனக்குள்ள ஒரு உறவை மேன்மைப்படுத்துங்க டாடி, எனக்குள்ள ஒரு உறவை மேன்மைப்படுத்துங்க. எங்களை ஆசீர்வதித்து பலன்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. மிகுதியான காரியங்களையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சங்கீதம் 37, Psalm chapter 37, verse 1 to 20. Psalm 37, சங்கீதம் 37 நாம் மாறி மாறி வாசிப்போம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயம் கேடுகள் செய்வர்கள் மேல் போராமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் புல்லை போல வாடி போவார்கள். கர்த்தர் நம்பி நன்மை செய்த தேசத்தில் குடியிருந்து சந்ததியை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரும் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவர் காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகள் செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்து, ஆனால் அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால மன மகிழ்ச்சியா இருப்பார்கள். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கி நினைத்து அவன் பேர் பற்கடிக்கின்றான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவருடைய நாள் வருகிறதென்று காண்கிறார். சிறுமையும் எளிமையமான மடி வைக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழ பண்ணுவோம். துன்மார்க்க பட்டத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டியம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். அநேக துன்மார்க்குள்ள செல்வ தரிச்சியை பார்க்கலாம், நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமானையோ கர்த்தரை தாங்குகிறார். உத்தமரின் நாட்கள் கர்த்தரை அறிகிறார், அவள் சுதந்திரம் என்னென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகிறது இருந்து பஞ்ச காலத்தில் திருப்பதி அடைவார்கள். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள், கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குடியின் நிலத்தை போல புகைந்து போவார்கள், அவள் புகையாய் புகைந்து போவார்கள். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே, ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன்.
எண்ணில் அடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். உட்காரலாம். இன்றைக்கு சங்கீதம் கொஞ்சம் நீண்டு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். காரணம், என்னுடைய மைத்தனர் கிருபாகரமூர்த்தி, ஃபாஸ்ட் அம்மாவுடைய தம்பி, இறந்து விட்டபடினாலே, கடந்து போனபடினாலே குடும்பத்தில் பல பிரச்சனைகள், உறவுகளிலே விரிச்சல் உண்டாகிற நிலை, பரிதாப சூழ்நிலைகள் உண்டாகி வேதனைக்குள்ளானேன். இந்த 3 சங்கீதங்களை வாசிக்க என் உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருந்தது. 35, 36. 35 என்ன சொல்கிறது? தலைப்பு இறைவன் தலையிட வேண்டும். நான் ஒன்றொன்றுக்கும் தலைப்பு சொல்லணும் வந்துருக்கிறேன். அந்த 35ஆம் சங்கீதம் இறைவன் தலையிட வேண்டும். அப்போது மனிதர்களால் முடியாது, இறைவன் தலையிட வேண்டும் என்று என்னுடைய பர்சனல் போராட்டத்திற்கு இறைவன் தலையிட வேண்டும் என்ற ஒரு தலைப்பை பார்த்தேன். எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அடுத்தபடியாக 36ஆம் சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது இறைவன் மேலான அன்பின் தன்மை, தலையிட்டு அவருடைய மேலான அன்பின் தன்மை குறித்து 36ஆம் சங்கீதத்தை வெளிப்படுத்தினது. இதனால் நான் போராட்டங்களே வந்து கொண்டிருக்கிறதே. இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை ஆயிற்றே. மனக்கலக்கத்தில் இருக்கிற நான் திருவிருந்து எப்படி கொடுப்பேன்? இன்றைக்கு ஃபாஸ்ட்டாக திருவிருந்து கொடுக்க வைக்கலாம். ஏன் என்று சொன்னால், மனம் அமைதி இல்லாத காரணத்தினாலே இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக திருவிருந்து கொடுக்கலாம் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே இன்றைக்கான 37ஆம் சங்கீதத்தின் தலைப்பு இறைவனின் இளைப்பாறுதல். இறைவனின் இளைப்பாறுதல். ஆகனாலே நான் இளைப்பாறும்படியாக இந்த சங்கீதம் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற சங்கீதமாய் மாறியிருக்கிறது. போராட்டங்கள், வேதனைகள், ஒருபுறம் பெரிய அண்ணன் பிள்ளைகள் குடும்பத்தார், மறுபுறம் சின்னண்ணன் பிள்ளைகள் குடும்பத்தார், எல்லாவற்றுக்கும் இளையவனான என்னை குடும்பத்தில் முன்னிறுத்தி வைப்பார்கள். எந்த காரியத்தில் இருந்தாலும் கூட, நான் ஊழியக்காரனாக இல்லாத போது கூட என்னை முன்வைப்பார்கள். காரணம், நான் சிறு வயது முதற்கொண்டே நான் நீதியாய் நடந்தவன். அக்கிரமயத்தை கண்டால் நான் வெகுந்தெழுவேன். என்னுடைய அண்ணன் KP செல்வராஜ் அவர்கள் சண்டை போட்டதில்லை, பிள்ளைங்களை வாடா போடான்னு கூட சொன்னதில்லை. ஆனால் எனக்காக எங்கள் பகுதியில் 2 முறை ஊதாங்கல் தான் அப்போல்லாம் நல்ல ஆயுதம், ஊதாங்கலும் கொண்டு வந்து எதிரிகளை தாக்கி இருக்கிறார். எனக்காக, நான் போட்ட சண்டைக்காக. நான் எதற்காக சண்டை போகிறேன் என்றால், நான் வசித்த இடம் 126 வீடுகள். அந்த 126 வீட்டுக்கு நான் சொந்தக்காரனை போல நான் இருந்தேன். 126 வீட்டு உள்ளவன் நுழைவேன். 126 குடும்பத்தில் நான் ஒருவனாக நான் இருந்தேன். அவ்வளவாய் நான் வசித்த பகுதியிலே அவ்வளவாய் அன்பாய் இருந்தவன். ஏப்ரல் மாதம் வந்தால் எல்லாருக்கும் நான் முதிரை குத்துவேன். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், வயசு பொண்ணாக இருக்கட்டும், என்னை பற்றி தப்பாகவே நினைக்க மாட்டாங்க. காரணம், நான் அப்படியாய் உண்மையாக இருந்ததுனாலே என்னை நேசித்தார்கள். அப்படி வளர்ந்த நான் அந்த பகுதியிலே யாருக்காவது சண்டை ஏற்பட்டால் சமாதானமாய் போயிட்டு சொல்லுவேன். எங்கள் குடும்பம் ஒரு சமாதானம் செய்கிற குடும்பமாக இருந்தது. எங்கள் அப்பா மைனிங்கில் பஞ்சாயத்து போர்டு மெம்பராக இருந்தார். அந்த பதவியை எங்கள் அண்ணன் ராஜமனோகரன் சேர்மன் பஞ்சாயத்து போர்டு மெம்பர் ஆகிட்டார். அப்படியே நாங்கள் நியாயம் தீர்க்கிற ஒரு குடும்பமாக இருந்தது. ரவுடிசம் வரும்போது எங்கள் பகுதியில் அவங்கள அடக்கும்போது என்னை தான் எங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்கள் போய்ட்டு அமைதியாக கேட்குவோம், வானாங்க நம்ம பகுதியில் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்து பண்டிகை எது இருந்தாலும் சரி, அந்த ஸ்டேஜில் நான் இருப்பேன்.
ஏன்னா அத்தனை பேருக்கும் சொந்தக்காரன் ஆயிட்டே. இந்து பண்டிகை என் பண்டிகை நான் எந்த பண்டிகை இல்லை என்று நான் இருக்க மாட்டேன். பஜனை கோயிலில் கூட நான் இருப்பேன். ஏன்னா நாங்கள் அப்படியே எங்கள் பாரம்பரியமாக பஜனை கோயில் இருந்ததுனால அந்த டச் கொஞ்சம் இருந்தது. கிறிஸ்தவனான பேர் கூட அப்படியா எல்லாரும் நட்பாக இருந்த நாங்கள் அப்படி உத்தமமாய் எங்கள் சாட்சியாக நாங்கள் ஜீவித்தோம். எங்கள் அண்ணன் தம்பிகளை பார்க்கும்போது எல்லாருக்கும் பொறாமை. அண்ணன் தம்பி சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்க வித்தியாசமே இல்லை, எல்லாரும் ரொம்ப நட்பாக இருப்போம். அப்பேற்பட்ட ஒரு ஐக்கியமான அழகான குடும்பம். அது சித்தப்பா பிள்ளைங்க வேற, நாங்கள் வேற எல்லாம் இல்லை. குடும்பம்னா குடும்பம் தான், ஒரே குடும்பம். அண்ணன் தம்பிங்க 11 பேர் நாங்கள் அண்ணன் தம்பிங்க. அண்ணன் தம்பிங்க மாத்திரம் பெண்களை விட்டுட்டு அவ்வளோ வைராக்கியம் இருந்த குடும்பத்தில் எப்பொழுது பிரிவினை ஏற்படுகிற நிலை உருவாகி கொண்டிருக்கிறது இந்த 35ஆம் சங்கீதத்திலிருந்து நான் பார்க்கும்போது. அதனால தான் அந்த சங்கீதத்தை என் சாட்சியாக எடுத்துக்கொண்டேன். இது சபையார் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சாட்சியாகவும் செய்தியாகவும் நான் அளிக்கிறேன். போராட்டங்கள் இருக்கும்போது, வருத்தங்கள் இருக்கும்போது அங்கே யார் இருப்பான்? பிசாசின் கிரியில் இருக்கும். பிசாசின் கிரியினால தான் ஒரு நல்ல குடும்பத்தை உடைக்க முடியாத கூட யாரோ ஒரு பிசாசு எழும்பி அந்த குடும்பத்தை அலைக்கழிப்பான். ஆகினாலே அவ்விதமான ஒரு பிசாசு எழும்பி எங்கள் குடும்பத்திலே ஒற்றுமையை கலைக்க முடியாத சூழ்நிலை உருவானது. அந்த 2 சங்கீதத்தை என்னால் வாசிக்க முடியவில்லை. ஒரு சங்கீதத்துக்கு விளக்கம் கொடுக்காமலே விட்டு விட்டேன். ஏனென்றால் அதுக்கு நானே படித்து விட்டுகிறேன் என்று சொல்லி விளக்கம் கொடுக்கவில்லை. காரணம், விளக்கினால் என் உள்ளம் உடைந்துவிடும். அந்த சங்கீதம் 35, 36 நான் விலக்கி சொன்னால் உள்ளம் உடைந்து விடும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் 37ஆம் சங்கீதம் இறைவனின் இளைப்பாறுதல். அவர் இன்றைக்கு ஃபாஸ்ட் கிட்ட நான் திருவிருந்து நான் கொடுத்துடலாம், திருவிருந்து நான் எடுக்கக்கூடாது, மனக்கலக்கத்தோடு மன சஞ்சலத்தோடு நான் எடுக்கக்கூடாது. பிள்ளைகள் இருபுறமாய் இருக்கிறார்கள். அங்கே என்னுடைய மைத்துனர் வேணுகோபால், அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அந்த இடத்திற்காக வீட்டிற்காக பிரச்சனை, மூத்த மருமகளாய் சென்ற என் மகள் ஞானமணியினுடைய போராட்டங்கள், இவையெல்லாம் அலைக்கழித்தது. என்ன செய்வதென்று புரியாமல் நான் திருவிருந்து எடுக்காமல் இருக்கலாம் என்று இருந்தேன். ஆனால் இந்த சங்கீதத்தை பார்த்த பிறகு நான் இன்றைக்கி அங்கேயே போட்டுட்டேன். திருவிருந்து நான் தான் எடுக்க வேண்டும். ஏனென்றால் என் பாரத்தை எல்லாம் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். இளைப்பாறும்படியாக, ஓய்வு பெறும்படியாக, சமாதானம் பெறும்படியாக நீ சும்மா இரு, உனக்காக யுத்தம் செய்கிறவர் கர்த்தர். ஆகினாலே என் போராட்டத்திலிருந்து விடுதலை தரும்படியாக, ஓய்வு எடுத்துக்கொள்ளும்படியாக. அது எத்தனை நாள்? 10 நாள் நான் ஓய்வில் இருக்க போகிறேன். 10 நாள் ஒரு ஓய்வினால் இருக்க போகிறேன். அதன் பிறகு உங்களிடம் நான் சாட்சி பகரப் போகிறேன். என்ன என் குடும்பத்தில் நடந்தது என்பதை குறித்து நான் சாட்சி சொல்ல போகிறேன். அவ்விதமாய் ஆண்டவர் என்னை தேற்றி வருகிறார். காரணம், யார் அநீதி செய்தாலும் கேட்பதற்கு மிக துணிச்சல் உள்ளவன். அது மாத்திரமல்ல, வாலிப பருவத்திலே நல்ல ஃபிசிக்கு, ஸ்போர்ட்ஸ்மேன் இல்லையா, ஃபிசிக்கு. யாராவது சொல் கேட்கவில்லை என்றால் எடுத்தவொன்னே சார்ஜ் தான் அடிச்சிடுவேன், எடுத்தவொன்னே அடிக்கிறது. இதுதான் என்னுடைய வேலை. அதனால் என்னுடைய குடும்பத்தில் எல்லாரும் நான் அடிக்கிறவன்ட்டு என்னை பார்த்து பயப்படுறாங்க. நான் யாரும் அடிக்கிறதில்ல. அடிக்க வேண்டியதில் அடிக்குவேன். என் புள்ள பேர் மூத்த பிள்ளை விஜி, அடி வாங்கிக்கிறியாப்பா? பிரெடி வாங்கிக்கிறியா அடி? ஆமாம், எல்லா பிள்ளைங்களும் அடிச்சிருக்கேன் நான். காரணம் என்னவென்று சொன்னால், அடியாத மாடு படியாது என்று பழமொழி சொல்வார்கள். உன் பிள்ளையை பிரேமினால் அடி அவன் சாகான். இல்லை, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அதில் நான் மிகவும் இருந்ததுனால இன்றைக்கி சின்ன குழந்தைங்களுக்கு கூட, ஆப்பிள் குழந்தைங்களுக்கு நான் அடிக்கிறேன்னு கற்றுக் கொடுத்தாங்க போலுக்குது, என்கிட்ட வரவே மாட்டேங்குது. சின்ன பசங்க கூட என்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு இன்றையும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நான் நமது முரட்டாட்டம் உள்ளவனாக இருந்தேன் பழைய காலத்திலே. ஆனால் ஆண்டவருக்குள்ளாக வந்த பிறகு, 2 பெண்களை கட்டி கொடுத்த பிறகு நான் முற்றிலுமாய் என்னை தாழ்த்தி கொண்டேன்.
என் மைத்துனர்கள் என்னை பார்த்தால் பயப்படுவார்கள். இப்பொழுது நிலைமை என்னவென்றால் அவர்களை பார்த்து நான் பயப்படுகிறேன். உல்டா. ஏன்? என் மகள்கள் நன்றாக இருக்க வேண்டும், அந்த குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். என் கோபத்து நிமித்தமாக உங்கள் அப்பா இப்படி என்று ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. ஆகினாலே எனக்கு பயந்திருந்த என் மருமகன்களுக்கு நான் பயப்படும் நிலை ஏற்படுகிறது. அது மாத்திரமல்ல, கணவன் மனைவி விஷயத்தில் கூட சரி, என்னை பார்த்தா ரொம்ப பயப்படுறாங்க. ரொம்ப நான் அது மாதிரியெல்லாம் செய்யறதில்ல. சீக்ரெட் மட்டும் சொல்லிடுறேன். ஒரே ஒரு அடி தான் அடித்தேன் என் மனைவியை. அந்த ஐயப்பா கோயில்கிட்ட ஒரே அடி தான் அடித்தேன். கீழ்ப்படியானல விழுந்துட்டாங்க. என்ன வேண்டாங்க, கீழே விழுந்தேன். நானே தூக்கின்னு போனேன். ஜாமங்குதா? ஆமாம், சொல்லு, வெக்கப்படாத சொல்லு. அதிலிருந்து நான் அடித்ததே இல்லை. காலையில் கூட நான் சுஜாதாக்கு சொன்னேன், எப்படிம்மா அம்மாக்கிட்ட நான் ரொம்ப ஜாலியாகிறேன்னா, எப்போ ஜாலியாகிறேன், எப்போ சந்தோஷமாக்கிறேன், எப்போதும் சந்தோஷமாக்கிறேன். அது மாத்திரமில்லை, வெட்கம் விட்டு சொல்கிறேன், என் மனைவிக்கு நான் பயப்படுகிறவனாக இருக்கிறேன். என் மனைவிக்கு நான் பயப்படுகிறவனாக இருக்கிறேன். காரணம் என்ன? எனது மூப்பு. மூப்பு என்றால் வயது. வயது செல்ல செல்ல தடுமாற்றங்கள் வரும். 70 தாண்டிட்டு இல்லையா, அதனால் தடுமாற்றம் வரும். நான் தவறு செய்ய வாய்ப்பு உண்டு, உணர்கிறேன். எனக்கும் ஃபாஸ்ட்டுக்கும் கூட ரப்பிங் ஏற்படும். நான் உணர்ந்து கொள்வேன், ஓ எனக்கு வயசாயிடுச்சு, பையன் சொல்கிறத கேட்கணும். நான் சிந்திக்கிறேன், முரட்டாட்டத்தில் இருப்பேன். இல்லை, புலிக்கு பிறந்த பூனி ஆகிடுமா, அவரும் முரட்டாட்டத்தில் நிற்குவார். ஆனால் அவருக்கு ஒரு பழக்கம், அதை உடனே அந்த அந்த நிமிஷமே தாலியை ஷேக் பண்ணிட்டு போயிடுவார். யார்? உங்கள் பாஸ்டர். அது உதறிட்டு போயிடுவார். அந்த கோவத்தை என்ன பண்ணுவார்? அந்த கோபம் இருக்கும். இப்படி தான் என் குடும்பத்திலே பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் எனக்கு நேற்று தினத்தில் கற்றுக் கொடுத்தார். அந்த கற்றுக் கொடுத்த இந்த சங்கீதம் உங்களிடத்தில் நான் 1-2 வாசிக்கலாம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் எப்படி இருக்கு பாருங்க வசனம். ஏற்ற வசனமாகுதா? நான் கோபப்பட்டு கொண்டு இந்த 2 வாரத்திற்கு சரியான வசனமா இருக்கிறது அல்லவா? என்னவோ, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. பொல்லாதவர்களை குறித்து நான் என்ன பண்ணக்கூடாதா? எரிச்சல் வரும் தானே, மூஞ்சி மேலே அடிச்சிடறோம் தானே நான். ஆனால் ஆண்டவர் என்னோட பேசுகிறார். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. நியாயக்கேடு செய்யறாங்கப்பா, ஜட்ஜ்மெண்ட்டே இல்லை. பிரச்சனை அப்படி குடும்பத்தில் உருவாகி விட்டது. நியாயக்கேடு செய்வர்கள் மேல் பொறாமை கொள்ளாது. அவங்க மேல பொறாமை கூட கொள்ளாத. ஆண்டவரை சொல்லிட்ட பிறகு நான் எப்படி பொறாமை கொள்றது? பொறாமையோடு எப்படி நான் திருவிருந்தில் நான் கொடுப்பேன்? அது ஆண்டவர் நான் சொன்ன, பொறாமை கொள்ளாதே. அப்போ ஆண்டவர் என்ன தேற்றுவார் இல்லையா? நிச்சயமா என்ன தேற்றுவார் இல்லையா? 2ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்புண்டை போல் வாடி போவார்கள். பசும் புல்லை போல் வாடி போவார். ஆண்டவர் பார்த்துக்கிறாங்கள. யார் பார்த்துக்கிறாரு? கர்த்தர் பார்த்துக்கிறார். நீ எரிச்சல் கொள்ளாதே, நீ கோபம் கொள்ளாதே. இன்னும் ரொம்ப அருமையா எனக்கு பிடிச்ச ஒரு வசனம், இங்க நின்று எல்லாரும் ஆசீர்வதிப்பதுதான் வேலை. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதான பைபிள் சொல்லுது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ ஊழியக்காரனா இருக்குங்க, எல்லாரும் ஆசீர்வதிக்கணும். எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் ஆசீர்வதிக்கணும். கெட்ட சிந்தை உள்ளவர்கள் கூட ஆசீர்வதிக்கணும். தவறான பழக்கத்தில் இருக்கிற கூட என்ன பண்ணோம்? ஆசீர்வதி. ஏன்னா கட்டளை ஆண்டவர் நமக்கு அப்படியா கொடுத்திருக்கிறார்.
ஆகினாலே யாக்கோப்பு 3:10 சொல்கிறது. வாசிங்க பிரதர். யாக்கோப்பு 3:10. எத்துங்க யாரும் வாசிங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாதான். நான் துதிக்கிறேன், உங்களை சபிக்கலாமா? எத்தனை பேருக்கு நான் சபிக்கணும்னு ஆசை? கை தூக்குங்க பார்க்கலாம். யாருக்கு இருக்காது. ஆனால் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக இன்றைக்கு அருமை பிள்ளை ராஜசேகருக்கு பர்த்டே, ஜெபிக்கணும். எங்கள் அக்கா இன்னைக்கு மரித்த நாள், ரத்னாவதி அம்மா, அவங்களுக்காக ஜெபிக்க சொல்லி விண்ணப்பம் வந்துக்குது, அதுக்காக ஜெபிக்கணும். உங்கள் டூருக்காக ஜெபிக்கணும். இன்னும் மூப்பர் என்னென்ன அறிக்கை படிக்கிறாரோ அதுக்கெல்லாம் நான் ஜெபிக்க வேண்டிய நான் இருக்கிறேன். விண்ணப்பங்கள் யார் கொடுக்குறாங்க அவங்களுக்காக ஜெபித்து வருகிறேன். இன்றைக்கி ரொம்ப இதுவாக வந்து சசிகலா போராட்டத்தில் இருந்த சசிகலாக்காக போராடி கொண்டு இந்த சசிகலா வந்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி ரம்யா ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் எடுத்து வந்தார். சூழ்நிலையின் காரணமாக வர முடியவில்லை. இன்றைக்கி மகள் வருகிறான்னு சொன்னவன் அதுக்காக ஜெபித்தேன். இன்றைக்கி ரம்யா வந்திருக்காள். அல்லேலூயா. ஆகினால் ஜெபிப்பது தான், ஜெபிப்பதற்கு ஆசீர்வதிப்பதற்காகவே ஆண்டவருங்க வைத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் சொல்கிறது துதித்தலும் என்ன படிச்சிங்க, சபித்தலும் ஒரு வாயிலிருந்து புறப்படக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்கணும். ஊழியக்காரர் கூட புகைந்து போவார்கள், அவர்கள் புகையாய் புகைந்து போவார். ஆகினால மனிதர்களின் மீது நாம் கோபம் கொள்ளாதபடிக்கு, சபிக்காதபடிக்கு, இல்லை உக்கிர கோபத்தை விட்டு ஆண்டவர் வார்த்தையை கேட்போம்னால் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு சமாதானத்தை தருவார். சாட்சிக்கான நேரம். சீக்கிரம் யாராவது சாட்சி சொல்றீங்களா? நியாயம் தீர்க்கக்கூடாது, கோபம் கொள்ளவும் கூடாது. 11 சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். சாந்த குணமா இருந்து இந்த பூமியை நாம சுதந்திரித்து கொள்ள வேண்டும். 18 வாசிக்கலாம். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இயேசு நல்லவா. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரம்யா குடும்பத்தை காண்பது மிக மகிழ்ச்சி. அந்த வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு போகும்போது பிறந்த சில நாளில் போய் கண்டோம். அதுக்கு பின்பு நாங்கள் போகலை. வெள்ளிக்கிழமை கூட்டம் அவங்க வீட்டில் இருந்தது. போனோட அந்த சிறு குழந்தையை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அல்லேலூயா. ரொம்ப அழகாய் சிரிப்பு உள்ள ஒரு முகம். சிறு பிள்ளைகளை தேவன் நேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அநேக சிறு பிள்ளைகளை நம் சபையில் நாம் காண்கிறோம் இல்லையா? நல்ல சிறு பிள்ளைகள் பிரீத்தியோட பிள்ளையாக இருக்கலாம், ரம்யாவோட பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை 1 இயருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாய் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. பிள்ளைகள் இல்லாதவர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் அவர்களையும் சந்திப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவராக இருக்கிற. நம் கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவனை, அப்பா என்னோடு கூட பேசுங்க, என்னோடு கூட பேசுங்க, என்னோடு கூட பேசுங்க. கண்களை மூடி கேளுங்க, கண்களை மூடி கேளுங்க. என்னோடு கூட பேசுங்க என்று வாயிலிருந்து வார்த்தை வரட்டுமே. வாயிலிருந்து வார்த்தை என்னோடு கூட பேசுங்க. ஆண்டவரே என்னோட பேசுங்க அப்பா. ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க. ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க டாடி. உங்கள் குரலை கேட்க ஆவலாய் வந்திருக்கிறேன். உங்கள் குரலை கேட்க ஆவலாய் வந்திருக்கிறேன். உங்கள் குரலை கேட்க ஆவலாய் வந்திருக்கிறேன். கர்த்தர் பேசும்படியாக கேளுங்க. அவர் குரல் உனக்கு மென்மையான குரல் உங்களிடம் பேசும்படியாக, அது உன் செவிக்கு போகும்படியாக, உன் செவியை திறந்து தருக்கும்படியாக அப்பா உங்கள் வார்த்தை எனக்கு
எனக்குள்ள பாயட்டும். உங்க குரல் எனக்கு கேட்கப்படட்டும். ஒருமுறை கேட்கும்போது கர்த்தர் பேசுகிறவரா இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கொன்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கொன்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஆண்டவரே, எங்களை நடத்துகிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர் என் யாக்கோபின் தேவனாக இருக்கிறீர். அப்பா, எங்களோடு கூட பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு ஏன் கோபப்பட்டார் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஏன் கோபப்பட்டார்? ஆலயத்தில் வியாபார ஸ்தலமாய் மாற்றினதுக்காக இயேசு கோபம் பட்டாருங்க. இந்த வியாபாரிங்க எப்படின்னா, அங்கேயும் இங்கேயும் எங்கே நல்லா இருக்குதோ அந்த இடத்துக்கு போய் அவங்கள விற்றுட்டு வருவாங்க. அல்லேலூயா. அங்கேயும் இங்கேயும் போய் எந்த இடம் வியாபாரத்துக்கு ஸ்தலமாக இருக்கிறதோ அந்த இடத்துல போய் விற்றுட்டு வருவாங்க. அப்படியான அந்த வியாபாரம் செய்கிறது, ஆலயத்தை வியாபார ஸ்தலமாய் நீங்கள் மாற்றிருக்கிறீர்களா என்று சொல்லி இயேசு என்ன பண்ணாருங்க? கோபம் கொட்டார். அல்லேலூயா. அநேக சபையில் இருக்கிற மக்கள் அப்படித்தான் வியாபார இடமா மாற்றிக்கொண்டு வர்றாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. வியாபார இடமாய் அநேக சபைகள் வியாபார சபைகளாகவும், அநேக ஆத்துமாக்கள் வியாபாரம் செய்ய சபைக்கு வருகிறதாகவும், அல்லேலூயா. அப்படியா சபைக்கு வரும்போது அவர்களை கர்த்தரே அடிப்பார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவார்? கர்த்தர் அடிப்பார். கர்த்தர் கோபம் கொண்டா. ஆலயத்தில் என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். ஆலயத்தில் என்ன இருக்கணும்? டிசிப்ளின் இருக்கணும். ஆலயத்தில் என்ன இருக்கணும்? வர்ஷிப் இருக்கணும். ஆலயத்தில் என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். இவையெல்லாம் இல்லாத இடத்துல கர்த்தர் கோபம் கொள்ளுவார். கர்த்தர் கோபம் கொள்ளுவார். விரியன் பாம்பு குட்டிகளே, யாரை பார்த்து சொன்னாருங்க? மக்களை பார்த்து கர்த்தர் சொல்லுறார், விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி நம்மளை பார்த்து கர்த்தர் சபிக்கிறார். ஏன் சபிக்கிறார்னா, கர்த்தர் அவர்கள் சரியான வழி இல்லாத, டிசிப்ளின்டா இல்லாததுனால, கர்த்தர் எண்ணினது போல இல்லாததுனால கர்த்தருக்கு கோபம் அவர்களை பார்த்து. ஏன் கோபம் படுகிறார் என்றதுக்காக தெரிந்து கொள்ளணும். சபையில் ஏன் கோபம் கொள்றாங்க, பாஸ்டர் ஏன் கடினமா பேசுறாங்க என்று சொல்லி புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாம சில ஆத்துமாக்கள் நம்ம சபையில் இருக்கிறாங்க. நம்ம சபையில் என்ன இருக்கிறாங்க? ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. அந்த ஒரு நாள் இந்த சபைக்கு, ஒரு நாள் அந்த சபைக்கு, ஒரு நாள் இந்த சபைக்கு, ஒரு நாள் அந்த சபைக்கு போறது சரியா தப்பா? தப்பு. போறது தப்பு. உன் வாழ்க்கையை நீ வியாபார ஸ்தலமாய் மாற்றி கொண்டு வருகிறாய். அப்படி இருக்கும்போது பெரிய தப்பு அது. உன்னை நான் கண்டிக்காமல் வேற யார் கண்டிக்கிறது? நான் உன்னிடம் பேசாமல் வேற யாரு பேசுறது? தவறே பண்ணுகிறாங்கன்னு வச்சுக்க. ஜாய்சம்மா நீ ரொம்ப அழகானவங்க, ரொம்ப அழகு, ரொம்ப பொறுமை, ரொம்ப குணசாலி. ஆனால் இவங்க தப்பு தான் பண்ணுகிறாங்க. ஆனால் நான் இப்படியே பேசியிருந்தா அவங்க என்ன நினச்சிக்குவாங்க சொல்லு? நான் செய்கிறது ரைட்டு அப்படின்னு சேர்ந்துனே போவாங்க. ஒரு இடத்துல கடிவாளம் போட்டு மூக்க போட்டு இழுத்தா தான் புத்தி நெத்திக்கு ஏறும். அப்போ தான் அவங்க வழி சரியாக மாறி வழிக்கு வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. அப்படியாய் அநேக காரியங்கள் சபையில் ஒழுங்குபடுத்தி கொண்டு வருகிறேன். சபைக்கு தேவையில்லாததை ஒதுக்கி வைக்கிறோம். கர்த்தரை தேடி வரணும். கர்த்தரை சபைகள் தேடி வரணும். நான் பிச்சை எடுத்துன்னு போகக்கூடாது. வாங்க சிஸ்டர், உங்கள் காணிக்கை தான் ரொம்ப முக்கியம் சிஸ்டர். நான் பிச்சை எடுக்கக்கூடாது. நீ கொடுக்கணும். நீ ஆசீர்வாதம் பெறணும்னா நீ சபைக்கு வரணும். சபைக்கு தவறாமல் வாங்க. சபைக்கு தவறாமல் வாங்க. இது நான் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சொல்கிறேன். சபைக்கு தவறாமல் வாங்க. நீ வராமல் போயிட்டினா
அதோட விளைவு பெருசா இருக்கும். இதை நான் சொல்றது தப்பா ரைட்டாயா? ரைட். சர்ச்சுக்கு வராதவங்களை வாங்க, நீங்க வரலன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதுன்னு சொல்றது கரெக்டா ரைட்டா சிஸ்டர் ஆஷா? ரைட். வந்தா தான் ஆசீர்வாதம், வரலன்னா ஆசீர்வாதம் இல்லை. அப்படியா இருக்கும்போது சபைக்கு வந்தா உனக்கு ஆசீர்வாதம். நீ சபைக்கு ஒழுங்காக வராமல் இருந்தா கர்த்தர் எப்படி உன்மேல் பாசம் காட்டுவார்? நீ வீட்டுக்கு ஒழுங்காய் போனாதான் உன் தாயும் தகப்பனும் உன்னை நேசிப்பாங்க. இல்லைன்னா உன்னை உங்க தாயும் தகப்பனே சபிப்பாங்க. ஐயோ, என்னை பெத்த தாய் தகப்பனை என்னை சபிச்சிட்டாங்க என்று சொல்லி நீ உங்க அப்பா அம்மா விட்டு ஓடி போயிடுறியாமா? இல்லை இல்லையா? அப்பா அம்மா தானே, கரெக்டா? அப்பா அம்மா தானே. சபைக்கு வருகிறது மிக 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 முக்கியம். சபையில் நீ பங்காளராக இருப்பது மிக 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 முக்கியம். என் பிள்ளைங்க இந்த மெம்பர்ஷிப் கார்டு பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. இவங்க வீட்டில் போய் கொடுக்கலாமா, இவங்களை கேட்கலாமா, இவங்களை மெம்பராக எடுத்துப்பாங்களா, இவங்க ஒத்துக்குவாங்களா? ஏன்னா மெம்பர்ஷிப்ன்றது காணிக்க போடுறவங்க மெம்பர்ஷிப் கிடையாதுங்க. மெம்பர்ஷிப்னா ஒழுங்காக சபைக்கு வர்றவங்க தான் மெம்பர்ஷிப். அல்லேலூயா. ஒழுங்காக சபைக்கு வராதவங்களை மெம்பராக ஏற்றுக்கணுமான்ற ஒரு கேள்வி நம்ம வாலிப பிள்ளைங்க. அதனால் சபையின் மெம்பராக இருக்கணும்னா சபையில் ஒழுங்காக வரணும். கரெக்டாப்பா? என்ன கென்னத் கரெக்டாக பேசுறது? சபைக்கு ஒழுங்காக வந்தால் தான் மெம்பர். நீ வராமல் ஆன்லைனில் ஜிபேயில் ஆஃபரிங் அனுப்பிட்டு, பாஸ்டர் ஆஃபரிங் அனுப்பிட்டேன், சாமி கர்த்தரத்தை விரும்ப மாட்டார், கர்த்தர் உன்னை விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் சபைக்கு தவறாமல் வாங்க, சபைக்கு தவறாமல் வாங்க. கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை விட்டு விலகி போனால் துக்கம் அடைகிறார். அநேக தடவை அழைக்கிறார், அநேக தடவை அழைக்கிறார், அநேக தடவை அழைக்கிறார். ஒரு தடவை கூப்பிடுவார், வரலையா நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அல்லேலூயா. அதனால் சபைக்கு விடாமல் சபைக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போன வாரம் என்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எதை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி போன வாரம் நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. தேவன் எதை செய்ய வல்லவராக, வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் இல்லையா? எவ்வளவு வல்லமைகள் தேவனை பார்த்தோம். 12 காரியங்களை நாம் பார்த்தோம். சரியா? அது யூடியூப்ல இருக்கு. 12 காரியங்கள், என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி நம்ம யூடியூப்ல போட்டிருக்கோம். அதை பார்த்து கற்றுக்கங்க, அதை பார்த்து விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்க. 12 காரியம் கர்த்தர் வல்லமையுள்ள காரியம் எது என்று சொல்லி பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. வேற எங்களை பார்த்து குற்றம் கண்டுபிடிச்சு பேசினு கொண்டா இருக்காதீங்க. கர்த்தர் உண்மையில் கோபம் கொள்ளுவார். நன்மையானதை தேடு, நன்மையானதையே பெற்றுக்கொள்வாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த நாள் நம்ம சந்திக்க நேரம் இல்லை, எனக்கு தெரியாது. நேரம் என் செய்தி முடிகிறவரெல்லாம் நான் போகுவேன் இல்லையா? என்கவுண்டர்னு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்கவுண்டர் ஷூட் பண்றது. என்கவுண்டர்னா என்ன? ஷூட் பண்றது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை என்கவுண்டர் பண்ணுவார். பக்கத்துல கையை பார்த்து சொல்லுங்க. ரியா சொல்லு, உங்க மம்மிக்கு சொல்லு, மம்மி ஹலோ, கை விடு வச்சு சொல்லு, என்ன கையில் என்ன சொல்லு, மம்மி கர்த்தருடைய என்கவுண்டர் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்ய போகிறாருங்க? ஜீவன் சொன்னான் அவன் சொல்லு சொல்லு, சஞ்சய் உன்னை கர்த்தர் என்கவுண்டர் பண்ணுவார் சொன்னியா இல்லையாப்பா? வாயை பத்தான் சொல்லுங்களேன்டா டே. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்ன செய்ய போகிறாருங்க? என்கவுண்டர் பண்ண போகிற. என்கவுண்டர் என்றால் என்ன அர்த்தம்னா சந்திப்பு. அல்லேலூயா. கர்த்தர் என்ன பயப்படாதீங்க, ஐயோ இவன் என்ன என்கவுண்டர் பண்ணிடுவானே, உன்னை எதுவும் பார்க்கலையே, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. போலீஸ் என்கவுண்டர் இல்லை, பரலோக என்கவுண்டர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. போலீஸ் என்கவுண்டர் கிடையாது, அது பரலோக என்கவுண்டரா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சந்தித்தால், ஆமென் சொல்லுங்க, கர்த்தர் சந்தித்தால் சொல்லுங்க, கர்த்தர் சந்தித்தால் என்ன ஆகும்? ஆமென். கர்த்தர் சந்தித்தால் என்ன ஆகும்? அல்லேலூயா. அநேக தடவை இவங்க என்ன சந்திச்சுட்டா போதும், இவங்க என்ன பார்த்துட்டா போதும் என்ன சொல்ல, அநேக சந்திப்பு, அநேக வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோம். சில சமயம் நான் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போகும்போது, பாஸ்டர் உங்க வீட்டுக்கு நீங்க வீட்டுக்கு வந்தீங்களா? ஒரு சந்தோஷம் பாஸ்டர் எங்களுக்கு. அல்லேலூயா. அதை கேட்கும் போது எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். சரி, எங்களையும் விரும்புகிறவங்க இருக்கிறாங்கடா சபையில, என்னையும் விரும்புகிறவங்க, என்னையும் நேசிக்கிறவங்க சபையில இருக்கிறாங்கடா என்று சொல்லி ஒரு சந்தோஷம், ஒரு புத்துணர்ச்சி. அந்த வீட்டுக்கு பாரமாய் ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சை தாகத்தை கர்த்தர் நமக்கு உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அப்படியா இருக்கும்போது கர்த்தர் நம்மை சந்தித்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நம்மை சந்தித்தால்
எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது ஒரே ஒரு கதையை சொல்லி நான் சீக்கிரமாக அந்த குறிப்புகளை நான் சொல்லிட்டு போகிறேன். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் எனக்கு பைபிளில் பிடிச்ச ஒரு அழகான ஒரு சந்திப்பு என்று சொல்லி பார்த்தோம்னா ஆபிரகாமின் சந்திப்பு. எடுத்து படிங்க, ஆதியாகமம் 18 நினைக்கிறேன். ஆதியாகமம் 18ங்க, 18ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் படிங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ணம் வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே எதிர்கொண்டு ஓடி தலை மட்டும் ஸ்டாப். போதுமா? முதல் காரியம் இது வந்து நான் மெயின் பாயிண்ட்டுக்கு போகல, இந்த வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு மெயின் காரியத்துக்கு போகிறேன். என்கவுண்டர் ஆனா என்ன நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறேன். நீங்க என்கவுண்டர் ஆகும்போது என்ன செய்து கொள்ளணும், உங்களை எப்படி தயார் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? கர்த்தர் உன்னை சந்திக்கிறார்னா நீ எப்படி உன்னை தயார் பண்ணிக்கணும் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் சந்தித்தால் என்ன ஆகும் என்று சொல்லி கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா தூங்குறவங்க இருக்கிறீங்களா? சொல்லுங்க, பாட்டு பாடுறேன். அல்லேலூயா. ஆரோ ஆரிராரோ பாலகனாய் பிறந்தீரோ. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. சபையில் வந்து வல்லமையாய் நடத்தி போகணும்னு ஒரு வாஞ்சை தாகத்தோடு சபைக்கு வரும். ஆனால் கர்த்தர் அதை நடத்தும்படியாக பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அநேக காரியங்களை பார்த்தாலும் கர்த்தர் அதை செய்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் என்ன செய்யறாரு? 3 புருஷனை பார்க்கிறாரு. சாஷ்டாங்கம் என்ன செய்தாருங்க? தலை மட்டும் குனிந்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம், கர்த்தர் உன்னை சந்திக்கணும்னா நீ என்ன செய்யணும்? தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நீ சாஷ்டாங்கமா விழணும். only then the encounter will work. அப்போதுதான் அந்த சந்திப்பு பிரயோஜனமுள்ள சந்திப்பா இருக்கும். அல்லேலூயா. அநேக தடவை கர்த்தரோட பிரசன்னம் இங்க உலவாடி கொண்டு இருக்கிறது. நீ உனக்குள் தாழ்மை இல்லாததுனால தான் அந்த பிரசன்னம், அந்த சந்திப்பு உன்னை சந்திக்காமல் போய்விடுகிறது. அல்லேலூயா. எலியா ஒரு கட்டத்தில் இருக்கும்போது பெரிய காற்று வந்தது, புயல் அடித்தது. இதுதான் கர்த்தரோ என்று சொல்லி பார்த்தான். ஆனா அங்க கர்த்தர் இல்ல. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் வாயில் வார்த்தையா பேசுகிறார் எலியாவிடம். சில சமயம் உனக்கு பெரிய காற்று அடிக்கும், பெரிய புயல் அடிக்கும், கர்த்தர் இருக்கிறதை போல தெரியும். ஆனால் கர்த்தர் எப்போது உன்னிடம் பேசுகிறார் என்று சொன்னால் இருக்கிறவர் இருக்கிறார். ஆனால் எப்போது உன்னை சந்திப்பார்னா எப்போ நீ தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறாயோ. ஆமென். அல்லேலூயா. உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பதில் என்று என்ன என்று சொன்னால், தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததுன்னா என்ன அர்த்தங்க? தாழ்த்தி ஒப்பு கொடுப்பதில் என்ன அர்த்தம்? கம்ப்ளீட் சரண்டர். நீ யாருன்றது நீ காமிக்காம சரண்டர் ஆகணும். உன் பலவீனங்களை கர்த்தரிடம் காணிக்காதே. கர்த்தருடைய சந்திக்கும் போது உன் பலவீனங்களை கர்த்தரிடம், அவருக்கு தெரியும் எதுல போய் கொண்டிருக்கிற, என்ன பிரச்சனை இருக்கிறேன்னு கர்த்தருக்கு தெரியும். So when God tries to encounter, do not show your faults. உங்க தவறுகளை காணிக்காதீங்க, உங்க குறைவுகளை காட்டாதீங்க. கர்த்தரிடம் சாஷ்டாங்கமா ஒப்பி கொடுத்துருங்க. ஆண்டவரே என்று சொல்லி. நேற்று சாயங்காலம் சேத்தனோட மக யுனேகா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அங்கே நாங்கள் போயிட்டு இருக்கும்போது அந்த சிறுப்பில் இன்ஜெக்ஷன் போட்டு குளுக்கோஸ் போட்டு வச்சுருந்தாங்க. பார்த்த உடனே ரொம்ப பாசமாக, மாமா ரொம்ப பாசமாக, ரொம்ப துக்கமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் பிள்ளை சுகம்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். யுனேகாக்காகவும் ஜெபிங்க. ஷீலாவோட அம்மா சாந்த அம்மாக்காகவும் ஜெபிங்க. அவங்களும்
சுகர் ஜாஸ்தி ஆகிட்டு நேற்று ஃபீவர் ஹாஸ்பிட்டலுக்கு அவரையும் கூப்பிட்டு 2 பேரும் கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்காக அவங்களும் ஜெபிங்க. அங்கேருந்து வரும்போது தான் நான் 11:30 மணி இருக்குமா, 11 o'clock இருக்கும். இந்த செய்தியை என்ன ஆண்டவரே டைம் ஆகிடுச்சு என்று சொல்லி செய்தி பேசும்போது கர்த்தர் ஒரு நாள் எடுத்து வச்ச இந்த செய்தியை எனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வந்தார். அப்போது இதை தியானிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் என்று சொல்லி பேசினார் என்னோட கூட. ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் சொல்லுங்க. இருங்க, புதிய தம்பதி இருக்கிறாங்க, இப்போ தான் ஹனிமூன் போயிட்டு வந்தாங்க. சொல்லுங்க ஜெய்சன் மரியா, ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? ப்ளீஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் த சர்ச். நாப்பா அன்பா இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். சரிப்பா, நீ சொல்லுமா, அன்பா இருக்கிறானா? 2 seconds டிலே ஆச்சு தெரியுமா? தம்பி அதை கரெக்ட் பண்ணிக்கணும், புரியுதா? அல்ல 2 seconds டிலே ஆச்சு. அன்பா இருக்கணும்னா ஆனால் 2 seconds அன்பா. அப்புறம் என்ன? உப்புக்கு சப்பாவா? உப்புக்கு சப்பாவா இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? அடுத்தது என்னம்மா? ஆசையா இருக்கணுமா? அண்டர்ஸ்டாண்டிங். ஓ, எப்படி கீழே இருக்கணுமா? அண்டர்ஸ்டாண்டிங்ல அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளணும். சரியா? எப்படி இருக்கணும்? புரிந்து கொள்ளணும். புரிஞ்சுக்கிறியாம்மா உன்னை? புரிஞ்சுக்குதாம்பா உன்னை? சரி, தேங்க்யூ. எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். சரியா? தாமஸ் சொல்லுப்பா, ஏந்து நின்று சொல்லு. அவங்க அன்புன்னு சொல்லிட்டாங்க, அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். ஓகே, குட், தேங்க்யூ. உட்காரு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். யார் நீங்கள் சொல்லுங்க பாஸ்டர் மஷீலா, எப்படி இருக்கணும்? விட்டு கொடுக்கணும். என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படியாய் அன்பா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங்னா கீழே நிற்கக்கூடாதுங்க. அண்டர்ஸ்டாண்டிங்னா புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அப்புறம் விட்டு கொடுக்கணும். அநேக காரியங்களை நாங்கள் பார்க்குறோம் இல்லையா? அப்படியாய் தான் கணவன் மனைவியை இப்படியா விட்டு கொடுத்து அன்பாக இருந்து அநேக காரியங்களை நம்ம பார்த்து சந்திக்கிறவளா இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்னிடம் பேசின ஒரு காரியம், நான் உங்களை என் மனவாட்டி என்றும், நான் உங்களை என் மனவாட்டி என்றும் நான் உன்னை ஏன் கூப்பிடுறேன் என்று தெரியுமா? உன்னுடையதெல்லாம் யாருது? என்னுடையது. என்னுடையதெல்லாம் யாருது? உன்னுடையது என்று சொல்லி கர்த்தர் நம்மை அப்படியாய் ஒரு உறவை குறித்து மேன்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அந்த உறவை எதை குறித்து சொல்கிறார்னா, ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணும். இன்டிமேஷன் வாங்க. என்ன பண்ணுவாங்க? இன்டிமேட். இவங்களதெல்லாம் எந்த தாண்டி. அல்லேலூயா. உன்னை அடிக்கிறதுக்கு, உன்னை கொஞ்சறதுக்கு, உன்னை பண்றதுக்கு எல்லாமே எனக்கு என்ன உண்டு? உரிமை உண்டு. அல்லேலூயா. அவ்வளவு பாசமா, அவ்வளவு அன்பா இருப்பது தான் கணவன் மனைவியோட உறவு. ஆனா இப்பகிற உறவு எப்படி என்று சொன்னா, கணவன் மனைவி அப்படியா இன்டிமேட்டான ஒரு லவ் கிடையாது. ஏதோ தாலி கட்டிட்டு ஐயோ வீட்டுக்கு வச்சுக்கின ஒரு தூணை நின்றுட்டு போறா அப்படின்றதுக்காகவும், இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ எங்க அப்பா அம்மா கட்டி வச்சிட்டாங்க, கொஞ்ச நாள் நல்லா இருந்தோம், அதுக்கப்புறம் அவன் மூஞ்சி என்னன்னு தெரிஞ்சிச்சு, என் மூஞ்சி என்னன்னு தெரிஞ்சிச்சு, 2 பேரும் மூஞ்சி காட்டாம போயிடுறாங்க. இப்படியான அநேக பிரச்சனைகள் குடும்பங்கள் வருகிறது. இன்டிமேசி கிடையாது, அது ஒரு என்கவுண்டர் கிடையாது, ஒரு சந்திப்பு கிடையாது. கர்த்தர் நம்மை சந்திக்கிறார் என்று சொன்னா, நம்ம அந்த சந்திப்பை காத்து இருக்கிறவர்கள் அவரோட ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க விரும்பணும். புரியுதுங்களா? அவரோட எப்படி இருக்கணும்? ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். சில சமயம் தூரத்திலிருந்து பார்த்தாலே, வைஃப் பார்த்தாலே, அந்த வைஃப் கண்ணுல கண்ணு பேசிக்குவாங்க. யாரு? அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ரொம்ப அழகா தெரியும். அது ரொம்ப ரொம்ப அழகா தெரியும். வைஃப் எங்கேயும் என்ன பண்ண மாட்டாங்க? விட்டு கொடுக்க மாட்டாங்க, தாங்குவாங்க. அவ சாப்பிட்டாலா இல்லையா? ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இது. அதே போலதான் கர்த்தரிடம் கூட நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? கர்த்தர் என்னிடம் பிரியமா இருக்கிறாரா என்று சொல்லி எப்ப யோசிச்சு பாத்தியா? ஆனா உன் கண்ணகுணர் மட்டும் கேட்பேன், என்னையா லவ் பண்றியா? என்ன? ஆமாண்டி. இல்லையே, குறைஞ்ச மாதிரி தெரியுதே. எனக்கு தாலி கட்டும் போது ஒன்று சொன்னேன், உனக்கு டெய்லி சாமான கசக்கி தருவேன், டெய்லி உனக்கு புடவை மடிச்சு தருவேன், டெய்லி எல்லா வேலையும் செய்து தருவேன். அப்போ சொன்னியே, இப்போ என்ன ஆச்சு? கேட்பாங்களா? கேட்குறாங்களா?
ஆனா அப்படி இல்லாம ஒரு உறவை வந்து மரணம் பரியந்தம் எப்படி இருக்கணுமா, ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி நாங்க அபிஷேகித்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அதே போலதான் கர்த்தரிடம் இருக்கிற உன்னோட உறவானது அப்படியா ரொம்ப மேன்மையான ஒரு க்ளோஸ், எப்படி இருக்கணும், க்ளோஸ்ட், அந்யூனமா அவரோட கூட வாழ விரும்புங்க. அப்பா கை என் மேல இருக்கட்டும். நானும் ஷீலாவும் இந்த கடைக்கு போவோம், வாங்க இந்த கடைக்கு போயிட்டு பால் வாங்கி வரலான்னு போவோம். நான் என்ன பண்ணுவேன், 2 அடி 3 அடி தூரமாக போவேன், பட்டான்னு கை மேலே ஊழங்க அடி எனக்கு. நான் என்ன வெளியே எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அதனால என்ன 2 மீட்டர் 2 மீட்டர் 2 அடி 3 அடி தூரமாக நான் போவேன், பட்டான்னு கையில் விடும். அச்சோன்னு தெரியும் எனக்கு, டக்குன்னு கையை பிடிக்குவேன், டக்குன்னு என்ன பண்ணுவேன், கையை பிடிக்குவேன். ஆசைங்க அது ஆசை. என் ஹஸ்பண்ட் என் கையை பிடிச்சின்னு போனோம். உங்கள் அப்பாவுக்கும் அதே ஆசை தான் உன் மேலே, உங்கள் அப்பாவுக்கும் அதே ஆசை தான் உன் மேலே. என் புள்ள என் கையை பிடிச்சின்னு நடக்கணும், என் புள்ள என் கையை பிடிச்சிக்கின்னு போகணும், எனக்குள்ள அவன் இருதயத்தை கொட்டணும் என்று சொல்லி கர்த்தர் காத்திருப்பது தான் என்கவுண்டர், ஒரு சந்திப்பு. அந்த சந்திப்புக்காக நீ என்ன செய்யணும், காத்திருக்கணும், உன்னை ஒப்பு கொடுக்கணும், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். ஆபிரகாம் அதுதான் அழகாய் பண்ணாரு. அந்த 3 ஏஞ்சல்ஸ் தூதர்கள் வந்த உடனே தலை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, எங்க வீட்டுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, வாங்க வாங்க என்று சொல்லி கூப்பிட்டு போனாரு. அந்த அதுக்கப்புறம் என்ன படிங்க, 7ஆம் வசனம் 9ஆம் வசனம் படிங்க. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறார் என்றார். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே இருக்கிறார்கள், அந்த கூடாரத்தில் என்னவென்றார். அப்பொழுது அவ என்ன வருவேன், நிச்சயமா திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. கர்த்தரை உன்னை சந்திக்க விரும்புகிற கர்த்தரை நீ தாழ்த்தி ஒப்பு கொடுத்தினா, கர்த்தர் சொன்னதை மீண்டும் வந்து கொடுக்கிறவரா இருக்கிற. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. அவர் சந்திப்பு அப்படிதான் இருக்கும். கர்த்தர் நம்ம சந்திச்சா என்ன ஆகும்னா, ரொம்ப காலமா தாமதமா இருந்த ஒரு விஷயம் வழிக்கு வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல ஆகல முடிஞ்சிடுச்சு நினைப்போம், கவலைப்படாதீங்க. 99 இயர்ஸ் ஆச்சு முடிந்து போன விஷயம் 100வது வயசுல கர்த்தர் திறந்து கொடுத்தவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய மிகவும் பெரிய சந்திப்பு. அந்த சந்திப்புக்கு ஆயத்தமாகணும்னா முதல்ல உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. 2வது அவரிடம் ஒரு நெருங்கின ஒரு உறவை மேன்மைப்படுத்து. அவருக்காய் காத்திரு. காத்திருக்கும் போது கர்த்தர் கண்டிப்பா வந்து உன்னை சந்திக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியம், தேவன் சந்தித்தால் என்ன நடக்கும்? எடுத்து படிங்க சங்கீதம் 32:8. சங்கீதம் 32:8. சங்கீதம் 32. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். போத விடுங்க. அல்லேலூயா. முதல் காரியம், தேவன் நம்மை சந்தித்தால் என்ன நடக்கும்? கடவுளின் சந்திப்பு உங்களை நேரான பாதையில் நிலைநிறுத்தக்கூடும். ஆமென். புரியுதுங்களா தமிழ்? கடவுளின் சந்திப்பு உங்களை நேரான பாதையில் நிலைநிறுத்தக்கூடும். சந்திப்பு கர்த்தருடைய என்கவுண்டரிங் காட் ரீபொசிஷன்ஸ். அப்படின்னா சில சமயம் நம் வழிகள் எப்படி இருக்குன்னா அங்கேயும் இங்கேயும் அலைந்து இருக்கும். சொன்ன இல்லையா முதல்ல, கொஞ்ச நாள் இந்த சர்ச்சுக்கு, கொஞ்ச நாள் அந்த சர்ச்சு, 9 மணிக்கு அந்த சர்ச்சு, 8 மணிக்கு இந்த சர்ச்சு, உன் வழியே சீர்கெட்டு போயிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சந்திப்பு உன்னை சந்திச்சார்னா உன் வழி நேரான வழியா இருக்கும். நீ வரவ பாத்தியா 8:30 9 மணிக்கு, அத்தையும் கர்த்தர் மாத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 9:30 மணிக்கு வரவங்க பண்ண ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, கர்த்தர் சமூகத்தில் போய் வர சொல்றீங்களா? அல்லேலூயா.
அல்லேலூயா. 9:30 மணிக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு ஆமென் சொன்னா ஆமென் சொல்றது கிடையாது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் உன்னை சந்தித்தால் he can reposition your way, he can reposition your path. கர்த்தருடைய சந்திப்பு உங்களை நேரான பாதைக்குள்ள நிலைநிறுத்துவார். that is encounter of God. கர்த்தர் நம்மை சந்திக்கும் போது உன் பாதைகள் என்ன ஆகும்? சரியாகும். உங்க சந்திப்புக்காக என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். you cannot do it. நீ ரொம்ப தான் ட்ரை பண்ணிட்டு எப்படின்னா இன்னைக்கு 9 மணிக்கு போயிடணும், 9 மணிக்கு போயிடணும், 9 இப்போ நைட்டு 9:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு தூங்குற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஆத்துமாக்கள் 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு தூங்குற ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. ஏன்டி காலையில் சீக்கிரம் போன பாஸ்டர் ஜான் திட்டுவார், சீக்கிரமாக தூங்கிட்டு திருப்பி 8:30 மணி தான் ஏஞ்சிக்குதுங்க. அதுங்க நைட்டு சீக்கிரம் தூங்கினாலும் காலையில் லேட்டாக தான் ஏஞ்சிக்குதுங்க. 9:30 மணிக்கு தான் சர்ச்சுக்கு வருது, 10 மணிக்கு சர்ச்சுக்கு வருது. உனக்குள்ள ஒரு ஆசை இருக்கு தானேங்க? 9:30 மணிக்கு வரவங்க அதான மனசு தெரியுது. ஐ கேன் ரீட் யுவர் மைண்ட். உனக்கும் ஒரு ஆசை இருக்கு எப்படின்னா நான் 9:30 மணிக்கு சர்ச்சுக்கு வரணும்னு உங்களுக்குள்ள ஒரு வாஞ்ச தாகம் இருக்கு. ஆனால் உன்னால என்ன பண்ண முடியல. இப்போதான் கர்த்தர் என்ன பேசுறாரு. நீ கவலைப்படாத பாஸ்டர் ஜான், நீ கவலைப்படாத, நான் அவர்களை சந்திப்பேன். நாமே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சந்திக்கிறார்னா he wants to reposition your way. சங்கீதம் 32:8 சொல்லிதான் சொல்லுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்ணுவேன்? நானு காட்டுவேன். ஏன் காட்டுவார் என்றா நாம் நேரான பாதையில போகும்படியாக அவர் காட்டுகிற தேவனா இருக்கிறார். எப்ப காட்டுவார்னா எப்ப உன்னை சந்திக்கிறாரோ அப்ப காட்டுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப சந்திப்பாருன்னு ஒரு கேள்வி வருதா? எப்ப சந்திப்பாருன்னு கேள்வி வருதா? இருக்கதானே. எப்ப சந்திப்பார்? நான் ஜோஷம் பார்த்து சொல்றவன் இல்லை. உன் கட்டம் 7 இருக்கு, சனி அது போதனையில் இருக்கா, சனி எங்கேயோ இருக்குது, 7.5 சனி வீட்டில் இருக்குது. நான் ஒரு முறை இந்த ஜிம்கானா கிரவுண்டு தெரியுமா? ஜிம்கானா கிரவுண்டு இந்த பானஸ்வாடி ஐடிசி இறங்கி லெஃப்டில் போனோன்னா மரமாக இருக்கும். அங்கே ஒருத்தன் இந்த கிளி ஜோசியன்னு சொல்கிறவன் உக்காந்துட்டுக்கிறான். கிளி ஜோஸ் சொல்கிறவன் நான் என் ஃப்ரெண்டு அவன் வந்து மூவியில் ஆக்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசை. என் கூட வேலை செய்கிற ஒரு நாள் எனக்கு வண்டி இல்லை, அவன் தான் என்னை பிக்கப் பண்ணி போகிறான். அவன் வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு ಸಾರ್ ಅಲ್ಲಿ ಇದೆ ಬೇಗ ಹೋಗ್ತಿದ್ದೀವಿ, ಅಲ್ಲಿ ನಾವು ಕೇಳ್ಕೊಂಡು ಹೋಗೋಣ, ನಾನು ಯಾವಾಗ ಹೀರೋವಾಗಿ ಆಗ್ತೀನಿ என்று சொல்லிட்டு அந்த ஜோசியக்காரனை அந்த கிளியை போய் கேட்கலான்னு சொல்லிட்டு போனோம். நானும் கை கட்டின்னு இல்லை பார்த்துன்னுக்கிறேன். அந்த கிளியை வந்துச்சு, வாமா அப்படின்னு அந்த கிளி வரலங்க, உள்ளே உட்காந்துக்குச்சு. ஆனால் அந்த கிளிக்கு தெரியும் இந்த மூஞ்செல்லாம் ஹீரோ ஆகுமா, இந்த மூஞ்சியெல்லாம் ஹீரோ ஆகுமா. அந்த கிளி ஜோசியக்காரர் நெல்லை கொடுத்தாரு, பல்ல கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. அந்த கிளி என்ன ஆகல, வரல. ரொம்ப நேரம் காத்திருந்து கடைசி அந்த கிளி வந்துட்டு ஏதோ அந்த சீட்டுகளை இருக்குது, நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனால சீட்டுகளை எடுத்து ஒரு சீட்டை எடுத்துட்டு அவன் என்ன கேட்டான், இது நான் சொல்லிச்சு உனக்கு 2 பொஞ்சாத்தி வரும் நிச்சு. இவன் என்ன கேட்டான், இவனுக்கு நான் வந்துச்சு 2 பொஞ்சாத்தி வச்சுக்கிற கடவுள் யாரு? இல்லை ஒரு யாரோ 2 இந்த பக்கம் ஒன்று ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று வச்சுருக்கிறாரு ஃபோட்டோவில். சரியா? அப்படியான ஒரு ஃபிகர் வந்தவன அவர் சொல்கிறாரு உனக்கு என்ன வரும். அவன் ஷாக் ஆயிட்டான். அதுக்கப்புறமா எப்படியும் மோதி சண்டை போட்டு, கிளி சொன்னதுனால அவளைங்க ஏதோ மோதி சண்டை போட்டு ஒரு மூவியில் சான்ஸ் கிடைச்சிச்சு. அவன் எனக்கு மெசேஜ் அனுப்புறான், சார் நாளை என்ன மூவி ரிலீஸ் ஆகுது நோடினோ. எனக்கு சந்தோஷம். டேய் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னவே ஏன்னா அவன் ஜோசி என்ன சொல்லிச்சு 2 பொண்டாட்டி, அது நிறைவேறல இது நிறைவேறுதே என்று சொல்லி சரி இந்த மூவி பார்க்குறேன். என்ன தரமா சீனு, கார்லேருந்து இறங்கி ஒரு பொண்ணை கூட்டு போய் ரேப் பண்ணுறான். ஃபோன் பண்ணி, டேய் உனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை வரியா, முதலே வில்லனா நடிக்கிறேன் நீ என்னது, முதலே வில்லனாக அப்படியா? நம்ம காரியத்தை வந்து நம்ம உலகத்தை பார்த்து தீர்மானிக்க முடியாது. மனுஷன் சொல்றது நம்ம வாழ்க்கை நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிற வழி உனக்கு தவறு. கர்த்தர் சொல்லுகிற வழி ஒருபோதும் தவறாய் போகாது. ஏன்னா அவருடைய சந்திக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சந்திக்கும் போது உன் வழி என்ன பண்ணுவாருங்க, சரிப்படுத்துவார். அந்த சந்திப்புக்காக காத்திருங்க. சந்திப்புக்காக காத்திருக்கிற நீ தாழ்மையாய் காத்திருக்கணும், செவியை திறந்து கொடுக்கணும். கர்த்தரிடம் மிகுந்த நேரம் உட்காரணும். அப்படி உட்கார்ந்து பாருங்க, கர்த்தர் கண்டிப்பா உங்களை சந்திப்பார். 2வது காரியம், சீக்கிரம் முடிக்கிறேன், 2 மட்டும் சொல்லி முடிக்கிறேன், மிச்சத்தை அடுத்த வாரம் சொல்றேன்.
மத்தேயு 11:28 படிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? இளைப்பாறுதல் தருகிறேன். அல்லேலூயா. இரண்டாவது சந்திப்பு. அல்லேலூயா. முதல்ல சந்திச்சு என்ன பண்ணுவாரு? உன் வழியை செமைப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் போதித்த வழியிலே உன்னை நடக்க வைத்து அதை செமைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது தடவை கர்த்தர் நம்மை சந்திக்கும் போது வசனம் சொல்கிறது படிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் இடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். கடவுளின் சந்திப்பு உங்கள் இருதயத்தை, அல்லேலூயா, கர்த்தர் சந்திச்சா உங்க உள் பகுதியை, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் இருதயத்தின் உள் பகுதி, இன்னர் ஹார்ட். அல்லேலூயா. ஆமா, இருதயம் தொடர்ற மாதிரி, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் இருதயம் தொடர்ற மாதிரி கர்த்தர் என்ன செய்வாருங்க? நடத்துகிறவரா இருக்கிறா, மாற்றுகிறவரா இருக்கிறா. அல்லேலூயா. encountering God heals the inner part of your heart. நம்ம வெளியே ரொம்ப சந்தோஷமா இருப்போம். பாஸ்டர் சொன்னாரு, பாவம் இந்த வயசுல அவ்வளோ கஷ்டம் இருக்கு, குடும்பத்தினால எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ விஷயங்களை சந்திக்கிறாரு, 10 நாள் எங்கேயும் வனவாசம் போறாரு. அல்லேலூயா. சமாதானம் வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது, come to me all you are weary. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர் எல்லாரும் என்னிடம் வாருங்க, நான் உனக்கு என்ன தரேன்? இளைப்பாறுதலை தரேன். கர்த்தருடைய சந்திச்சா அவர் உன் உள்ள பாய்ந்து, மேல மட்டும் இல்லைங்க, மேல மட்டும் அழகுபடுத்தவர் கர்த்தர் கிடையாது. நம்ம மேலைக்கு மட்டும் சொல்லிட்டு வருவோம். உன் ஆறுதல் மேலைக்கு தான் இருக்கும், உன் சமாதானம் மேலைக்கு மட்டும் தான் இருக்கும். நான் சொல்றது உனக்கு ஏற்றுக்க முடியாது, நான் சொல்ற விஷயம் உனக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற விஷயம் உள்ள பாய்ந்து பேசுகிற வார்த்தையா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சந்தித்தால் அந்த வார்த்தை உள்ள சென்று அங்கு சமாதானத்தை கொண்டு வரும், மேலே கிடையாது. அது இன்னைக்கு பேசும், நாளைக்கு மறைஞ்சு போயிடும். ஆனா கர்த்தரின் சந்திப்பு உன் உள்ளத்தை, கடவுளின் சந்திப்பு உங்கள் இருதயத்தின் உள் பகுதிகளை குணப்படுத்தும். கடவுள் சந்திப்பு என்ன பண்ணும்? உங்கள் உள்ளத்தின் உள் பகுதிகளை குணப்படுத்தும், மேல் பகுதி கிடையாது. மனுஷன் மேல் பகுதிக்கு தான் ஆசீர்வாதம் குணப்படுத்ததை கொடுப்பான். ஆனா கர்த்தர் குணப்படுத்தினால் உன் உள் பகுதியை குணப்படுத்துகிற கர்த்தரா இருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்க. யாக்கோபு 4:6 படிங்க சீக்கிரம். யாக்கோபு 4:6. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர் எதை கொடுக்கிறாருங்க? கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை கிருபை அளித்து உன்னை என்ன பண்ண வருகிறாங்க? உன்னை ஆசீர்வதிக்க வருகிறார். He is a God who keeps the humble people. தாழ்மை உள்ள பிள்ளைகளை அவர் நடத்துகிறவராக, பாதுகாக்கிறவராக, அவரை நேசிக்கிறவராக இருக்கிறார். தாழ்மையோடு கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து, அப்பா என்னை சந்திங்க டாடி என்று சொல்லி கேட்டு பாருங்களேன், உன் உள்ளத்தில் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி நம்ம சொல்லி முடிக்கிறேன். 3வது காரியம் யோசுவா. 2 சொல்லி முடிக்கிறாருன்னு கர்த்தர் பேசினாரு. யோசுவா 24:15 படிங்க. யோசுவா 24:15. நானும் என் வீட்டாரோ படிங்க. இன்னும் முதல்ல படிங்க. 24 கர்த்தரை இல்ல நானும் என் வீட்டாரோ. யோசுவா 24 நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரை என்ன பண்ணுவோம்? சேமிப்போம். அல்லேலூயா. கடவுளின் சந்திப்பு உங்கள் குடும்பத்தினரின் மற்றும் உங்களில் நெருக்கமானவர்களின் பாதையை மாற்றுவார். என்ன பண்ணுவார்? 3வது காரியம், கர்த்தருடைய சந்திப்பு
உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு நெருக்கமானவர்களின் பாதை என்ன பண்ணுவாருங்க? மாற்றுவார். அல்லேலூயா. அதுதான் யோசுவா அழகா சொல்லுகிறார். நான் மட்டும் சேமிப்பேன் என்று சொல்லல. யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் உண்மையே சேமிப்போம். இங்க இருந்து வந்தவங்க அனைவரும் உங்க கணவனை காணோம், உங்க பிள்ளைகளை காணோம், உங்க மைத்துனனை காணோம், உங்க சொந்தக்காரங்களை காணோம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் சமூகத்தில் வந்து தாழ்மையாக உட்கார்ந்து கேளுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை சந்திங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, அவன் பிள்ளை உன்னை ஏற்றுக்கலை, இன்னும் ஞானஸ்தானம் அடையலை, இன்னும் துர்மார்க்க வழியில் வாழ்ந்து கொண்டு வருகிறான், இன்னும் பிசாசின் கட்டில் இருக்கிறா. ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? கர்த்தரே, நீ எங்களை வந்து சந்திங்க என்று கேட்கும்போது அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். பவுலை பார்த்தோம் நம்ம. பவுல் வந்து இஸ்ரேல் மக்களுக்கும் யூத மக்களுக்கும் எதிராக எழும்பின பவுலை கர்த்தர் என்ன பண்ணாருங்க? சந்திச்சு பேரை மாற்றுறாரு, சந்திச்சு வழியை மாற்றுறாரு. நீ வெறுக்கல, நீ அவர்களை என்ன செய்யல, என்னை துன்பப்படுத்துகிறாய். அல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே அவனுக்கு ஒரு சந்திப்பு அவன் வழியையே மாற்றிடுச்சுங்க. அல்லேலூயா. ஜெபிங்க, ஆண்டவரே சவுலை சந்தித்து போல என் புள்ளைய சந்திங்க ஆண்டவரே. பவுலை சந்தித்தது போல என் மனைவியை சந்திங்க ஆண்டவரே. பவுலை சந்தித்தது போல என் கணவனை சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பவுலை சந்தித்து போல என் உள்ள சொந்தக்காரங்களை சந்திங்க ஆண்டவரே. பவுலை சந்தித்து போல என் தேசத்தை சந்திங்க ஆண்டவரே. When God can encounter Saul and make him as Paul and make him a writer and bless him, அதே போல செய்த கர்த்தர் நீ கேட்ட யாவரையும் கர்த்தர் சந்திக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. Ask God. சில சமயம் பிள்ளைங்க வந்து அவங்க அப்பா அம்மா வெறுத்துடுறாங்க. அவங்க இல்லைன்னா எவ்வளோ முறை சொல்லிட்டேன் நான், அவர் வருவாரா வரமாட்டாரா, நீங்களே கூப்பிட்டுக்கங்க. நான் சில சமயம் சொல்லுவேன், அப்பா வரும்போது உங்கள் டேடியை கூப்பிட்டுவாப்பா, உங்கள் பிள்ளையை கூப்பிட்டுவாப்பா. நான் சொல்லிட்டேன் பாஸ்டர், நான் சொல்லிட்டேன் பாஸ்டர், நான் கூப்பிட்டேன் பாஸ்டர், அவன் வரமாட்டுக்கிறான். வெரி குட், வெரி குட். ஹோப் யூ ஹவ் கால்டு தெம். நீ கூப்பிட்ட தானே கூப்பிட்டு இருக்கிறாயா? போதும், கர்த்தர் மிச்சத்தை செய்வார். அல்லேலூயா. நீ கூப்பிடு, நீ 2 முறை கூப்பிடு, 3 முறை கூப்பிடு, கர்த்தர் மிச்சத்தை செய்வார். Why? God encounters them. கர்த்தர் என்ன செய்வார்? அவர்களை சந்திப்பார். அல்லேலூயா. அந்த சந்திப்புக்கு காரணம் யாரு? நீ. சந்திப்புக்கு காரணம் யாரு? நீ கேட்கிற, ஆண்டவரே அவளை என்ன பண்ணுங்க? சந்திங்க. தாழ்மையோடு கேளு, உறுதியாய் கேளு, உண்மையாய் கேளு. ஆமா, விசுவாசத்தோடு கேளு. கர்த்தர் நீ தாழ்மையாய் உண்மையாய் உறுதியாய் விசுவாசத்தோடு ஆண்டவரே இவர்களை சந்திங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் ஏதோ வனாந்திரத்தில் சந்தித்த அவனை போல உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கவலைப்படாதே. 2வது காரியம் பார்த்து என்ன பார்த்தோம்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நீ செய்ய போகாதே, கர்த்தரை செய்வார். அல்லே, நீ சந்திக்க போகாதே. Don't encounter them, don't talk to them. உன் உள்ளம் என்ன? நல்லா இருக்கணும். உங்க என்ன உள்ளம் என்ன? என் கணவன் சந்தோஷமா இருக்கணும். உன் உள்ளம் என்ன? என் கணவன் சபைக்கு வரணும். உன் உள்ளம் என்ன? என் பிள்ளை சபைக்கு வரணும். நீ கூப்பிட்டு அவனை சண்டை போடுறத காட்டிலும் கர்த்தரை சண்டை போடு, கர்த்தரை என்கவுண்டர் பண்ணு, கர்த்தரை சந்திக்க ஆரம்பி. கர்த்தரை சந்தித்து ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அவர்களை சந்திக்கிறவரா இருக்கிறார். யூ ஹேவ் தி திறவுகோல். உன்கிட்ட அந்த கோல் இருக்கு. அவரை சந்திக்கிற கோல் உங்ககிட்ட இருக்கு. அதை எடுத்து பிரயோஜனம் படுத்து அவரை சந்திக்க கேளு. அப்பா என்னை சந்திங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை சந்திங்க ஆண்டவரே என்று கேட்கும்போது அவர் கண்டிப்பாய் நம்மை சந்திக்கிற தேவனா இருக்கிறார். முதல் காரியம் என்ன? சந்திச்சால் என்ன ஆகும்? உன் வழி செமையா மாறும். 2வது, உன் உள்ளத்தை தேவன் சுகப்படுத்துவார். கர்த்தர் சந்தித்தால் என்ன செய்வாருங்க? உன் உள்ளத்தை சுகப்படுத்துவார். Don't expect man to put eyes on you. Don't expect man to share beautiful words on you. மனுஷன் வந்து என்ன நல்லா பேசணும்னு எதிர்பார்க்காத. ஆண்டவரே நீ என்கிட்ட பேசுன்னு கேளு. மனுஷன் வந்து வார்த்தைக்கு தான் பேசுவான், ஆனா கர்த்தர் பேசினா உள்ளத்தில் உள்ளம் கொண்டு பேசுகிறவரா இருக்கிறார்.
அவன் சொல்லுவான், நீ கவலைப்படாதீங்க சிஸ்டர். அவன் ஏன்னா நானே சொல்றேனே, நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர், செய்யா அப்படி இருக்க சிஸ்டர். ஆனா என்னை காட்டிலும் அவர் பெரியவர். அவர் பேசினா உள்ளத்தை அறிந்து பேசுகிறவரா இருக்கிறார், உள்ளத்தை ஆராய்ந்து பேசுகிறவரா இருக்கிறார், உன் உள்ளத்தில் நுழைந்து பேசுகிறவரா இருக்கிறார், உன் உள்ளத்தின் பலவீனங்களை மாற்றுகிறவரா இருக்கிறார். அவரோட சந்திப்பு பயங்கரமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது காரியம், தேவன் சந்தித்தால் உன் குடும்பத்தின் வழியை மாற்றுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு தெரியல. இந்த செய்தி எடுக்கும் போதெல்லாம் நான் இன்னாத்துக்கு யாருக்கு பேசுறேன்னு எனக்கு தெரியாது. நான் டக்குன்னு போவேன், உட்காருவேன், ஜெபிக்குவேன், ஆண்டவரே என்ன கொடுக்கட்டும்னு சொல்லி பார்க்குவேன். என் சிஸ்டம் ஓப்பன் பண்ணுவேன், ஓப்பன் பண்ணிவிட்டு பைபிள் எடுத்து பார்த்துட்டு அப்படியே சர்ச் பண்ணினே வருவேன். ஆனால் இன்னைக்கு பேசின காரியம் இங்கே இருக்கிற அனைவருக்கும் தொடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தான் இவங்கள்ட்ட பேசணும், அப்படி தான் இவங்கள்ட்ட பேசணும், நல்லா வீட்டில் உட்காந்து நான் வருது இல்லைங்க. இன்னொன்று சொல்லிட்டா, எனக்கு இந்த ஞாபகம் மருதி இருக்கு, இவரது ஸ்பானரத்தை இங்கே வச்சுட்டு இங்கே தான் நின்றுப்பேன், இங்கே வச்சுதான் மறந்துட்டுக்குவேன். இவர் திட்டுவார் வீட்டில், எதனா தொலைஞ்சிச்சுன்னா எனக்கு தெரியுமா, அவங்க தான் எத்துக்கிறதுன்னு கரெக்டாக, நான் தான் எத்துப்பேன். எனக்கு இந்த ஞாபகம் மருதி இருக்கு. அவ்வளோ அவனும் இல்லை, சின்ன சின்ன விஷயம் கவனம் இல்லாததுனால. ஆனால் இந்த வேத புஸ்தகத்தை இன்னைக்கு கொடுக்குற செய்தி இருக்குதே, இன்னைக்கு கொடுக்குற செய்தி நானே வீட்டுக்கு போய் 2வது தடவை பார்ப்பேன். ஏன்னா என்ன பேசினேன்னு எனக்கு தெரியாது. இதே செய்தி இன்னொரு நாள் கொடுங்கன்னு சொன்னா கொடுக்க தெரியாதுங்க, எனக்கு கொடுக்க தெரியாது. இதே வசனத்தை கொடுத்து நாளைக்கு என்ன பேச சொல்லு, அதே மாதிரி பேச மாட்டேன் நான். இந்த வார்த்தை கூர்வை இருக்காது, இந்த வல்லமை இருக்காது. இப்படி இருக்கு. ஏன்னா இங்க நிற்கிறது நான் அல்ல, அவர் நிற்க வைக்கிறார். இங்க பேசுகிறது நான் அல்ல, அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். பேசுகிறது நான் அல்ல, அவர் பேசுகிறவரா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை சந்திப்பேன். அல்லேலூயா. சந்திப்புக்காக காத்திருங்க. எப்படி காத்திருக்கணும்? தாழ்மையாய், பொறுமையாய், விருப்பமா சந்திக்கணும். ஒரு காதலிக்காக 12 நேரம் பஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறான் பாருங்க. 12 நேரம் எங்க நிக்கிறான்? பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான். அவன் முகத்தை பார்த்துட மாட்டேனா? உன் அன்பு உன் கடவுள் மேல் அப்படியா இருக்கணும். என் கர்த்தரை நான் பார்க்க மாட்டேனா? அவர் என்ன தொட மாட்டாரா? அவர் பிரசன்ன உணர மாட்டேனா? என்னை காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இப்படியா என்னை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி தாகமாய் இருக்கிறவர்கள் மேல், அப்பா இவர்களாய் சந்திக்க வேண்டும் என்று தாகமாய் இருக்கிறவர்கள் மேல் கர்த்தரோட பிரசன்னம் அப்பா அவர் உடலின் மேலே, அப்பா அவர் சரீரத்தின் மேலே ஒரு உணர்தலை அவர் காணும்படியாக, ஒரு பிரசன்னத்தை உணரும்படியாக, அப்பாவின் பிரசன்னம் இவர்கள் இன்று இங்கு உணரும்படியாக, ஒரு சந்திப்பை இவர்கள் இன்று காணும்படியாக, Lord, I want you to have an encounter with them. அப்பா அவர்களோடு கூட ஒரு சந்திப்பை மேன்மைப்படுத்துங்க, அவரோடு ஒரு சந்திப்பை ஆயத்தப்படுத்துங்க. அப்பா மனிதர்கள் சந்திப்பல்ல, அது தேவாதி தேவனின் சந்திப்பு. அப்பா நீ சந்திக்கும் போது வழிகள் மாறும், நீ சந்திக்கும் போது என் உள்ளம் சுகம் பெறும், நீ சந்திக்கும் போது என் குடும்பம் மாறும். தேவனுடைய சந்திப்பு வழியையும் உள்ளத்தையும் குடும்பையும் மாற்றுகிற சந்திப்பா இருக்கும்படியாக கவலைப்படாதே. உன் மகன் கண்டிப்பா இந்த சபைக்கு வருவா, உன் மகள் கண்டிப்பா இந்த சபைக்கு வருவா. நீ கவலைப்படாதே, கர்த்தரின் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பா. இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே. இவரெல்லாம் தேவ சந்திப்பில் மேல் திரளா இறங்கட்டும், திரளா இறங்கட்டும், திரளா இறங்கட்டும், திரளா இறங்கட்டும், திரளா இறங்கட்டும், திரளா இறங்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. அப்பா நீரே எனக்கு மேன்மை, நீரே எனக்கு தஞ்சம், நீரே எனக்கு முக்கியம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்துடுங்க. More than anything on this earth, give your God the first position. கர்த்தருக்கு இங்க அநேகர் கர்த்தர் எனக்கு பேசுகிறா, அநேகர் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கல. இன்னுமா உங்க குடும்பத்துல கர்த்தருக்கு நீங்க முதலிடம் கொடுக்கல. He is waiting to stand behalf of you. உனக்கு பதிலாக நிற்க அவர் வாஞ்சையா இருக்கிறார். முதலிடம் உன் குடும்பத்தில் அவருக்கு கொடுங்க, முதலிடம் உன் இல்லத்தில் அவருக்கு கொடுங்க. When you do that, he will stand in behalf of you. உனக்காய் நிற்கிறவர், உனக்காய் பேசுகிறவர், உனக்காய் செய்கிறவரா இருக்கிறார். ஆண்டவரே எங்களோடு கூட பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya கர்த்தர் நமக்காக வழக்காடி கொண்டுகிறதை காண்கிறேன். I see a court, ஒரு கோர்ட்டை காண்கிறேன். Someone is standing in behalf of you and he is saying he is my son, he is my daughter. அவர் என் மகன், அவர் என் மகள், அவர் எனக்காய் வழக்காடி கொண்டுகிறதை காண்கிறேன். எவ்வளவு அழகான தேவன் தெரியுமா? அவர் உனக்காய் சந்திக்க வருகிறவர், உன் குறையை கேட்கிற வருகிறவர், உன்னை சந்தித்து உன் குறையை கேட்டு உனக்காக வழக்காட விரும்புகிறவர். He is your first and prime advocate. உனக்காய் பேசுகிற பரம பெரிய அட்வொகேட், வக்கீலா இருக்கிறாரு. கர்த்தரிடம் உன் வழக்காடும்படியாய் கூப்பிடு. அப்பா எனக்காக வழக்காட வாங்க, எனக்காக நீங்க பேசுங்க. Give time to God. Don't force yourself. Give time to God. Don't neglect God's intervention in your life. God wants to move. கர்த்தர் உனக்குள் இறங்கி கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. கர்த்தாவே இப்படியாய் செய்கிறவர் நீர். என் மக்களை ஆசீர்வதிங்க, அவர்களை சந்திங்க டாடி. அப்பா சபையின் காரியங்களும் கர்த்தரில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நடத்தி தாங்க தகப்பனே. இந்த ராபோச்சனத்துக்காக நாங்களை ஒப்பு கொடுக்க எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் மேன்மையான ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் இங்கு வந்திருக்கிற மக்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.